ஸ்வர்ண லக்ஷ்மியை நம் வீட்டிற்கு வரவழைக்க இந்த ஒரு தெய்வீக வசியக்கட்டை போதும். நினைத்த நேரத்தில் தங்கம் வாங்கலாம். இன்றைய காலகட்டத்தில் தங்கத்தின் விலைவாசி உயர்ந்து கொண்டே செல்வதால் பலருக்கும் அது எட்டாக்கனியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தங்கத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர்தான் ஸ்வர்ணலக்ஷ்மி. இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் ஸ்வர்ணலக்ஷ்மியை நம் வீட்டிற்கு வரவழைப்பதற்கு எந்த கட்டையை பயன்படுத்த வேண்டும் என்றுதான் பார்க்க போகிறோம். ஆன்மீகம் ரீதியாக தங்கத்திற்கு சமமாக கருதப்படுவது சந்தனம். பொதுவாக அனைத்து தெய்வீக காரியங்களிலும் சந்தனம் இடம்பெறாமல் இருக்கவே இருக்காது. சந்தனத்திற்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது. இன்றளவும் பல கோவில்களில் சந்தன மரக்கட்டையை உபயோகப்படுத்தி இழைத்தே தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட சந்தன மரக்கட்டையை நாம் எந்த வகையில் பயன்படுத்தினால் நம் வீட்டில் தங்கம் அதிக அளவில் சேரும் என்றுதான் பார்க்க போகிறோம். பொதுவாக சந்தனம் என்று நாம் சொன்னது சந்தன வில்லைகள், சந்தன பொடிகள் என்பவைதான் ஞாபகத்திற்கு வரும். ஆனால் அதையும் தாண்டி சுத்தமான சந்தன மரக்கட்டையை நாம் வாங்கி நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இதே சந்தன மரக்கட்டையை நம் வீட்டு வாசலில் கட்டி தொங்க விடுவதன் மூலம் ஸ்வர்ணலட்சுமி நம் வீட்டிற்குள் எளிதாக வந்து விடுவாள் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வீட்டின் படுக்கை அறையிலோ அல்லது வீட்டின் எந்த அறைகளிலும் வேண்டுமானாலும் இந்த சந்தனக்கட்டையை நாம் வைப்பதன் மூலம் வீட்டில் அஷ்டலட்சுமிகளின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்றே கூறப்படுகிறது. இதே சந்தன மரக்கட்டையை நம் வீட்டு வாசலில் கட்டி தொங்க விடுவதன் மூலம் ஸ்வர்ணலட்சுமி நம் வீட்டிற்குள் எளிதாக வந்து விடுவாள் என்றும் கூறப்படுகிறது. சந்தன மரக்கட்டைகளை நாம் யாகம் செய்யும் பொழுது யாகத்தில் போட்டு எடுத்து வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்தோம் என்றால் அதன் சக்திகள் நமக்கு பல மடங்காக அதிகரித்து நம் வீட்டில் என்றுமே ஸ்வர்ணம் நிலைத்திருக்கும் என்று கூறப்படுகிறது. வீட்டில் எந்த அளவுக்கு சந்தனத்தை நாம் உபயோகப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு வீட்டில் ஒருவித பரிசுத்தமான நிலை ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. சுக்கிரஹோரையில் சந்தன பொடியை வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்வதன் மூலம் மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைத்து ஸ்வர்ணலட்சுமி அங்கு நிரந்தரமாக குடியேறுவாள் என்றும் கூறப்படுகிறது. மேலும் சந்தனத்தை நாம் தினமும் நெற்றியில் வைத்துக் கொள்வதன் மூலம் புதன் பகவானின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைத்து பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் என்றும் கூறப்படுகிறது. இந்த எளிமையான முறைகளை பின்பற்றி நாமும் நம் வீட்டில் ஸ்வர்ணலட்சுமியை நிரந்தரமாக நிலைத்திருக்க செய்வோம். அஷ்டலட்சுமியில் முக்கியமான லட்சுமிகளில் ஸ்வர்ணலட்சுமி மிக முக்கியமானவள். எப்போதும் நம் வீட்டில் தங்கம் போன்ற நல்ல உலோகங்கள் வீட்டில் இருந்தால் என்றைக்கும் நம் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.